நான் தற்போது நின்று கொண்டிருக்கின்ற பகுதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்த்தும் இடத்தில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். அதாவது தொடர்ந்து தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தொடர்ந்து மக்கள் சந்திப்பு கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் ஈரோடு மாவட்டத்தில் வருகின்ற 18ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தியிருக்கின்றார். தொடர்ந்து ஈரோட்டிலிருந்து பெருந்துறை விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகில் இருக்கின்ற சரளை என்னும் பகுதியில் இங்கிருக்கின்ற விஜயபுரி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான 16 ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த நிலத்தில் வருகின்ற 18ஆம் தேதி இந்த மக்கள் சந்திப்பு கூட்டம் என்பது நடைபெற இருக்கின்றது. தொடர்ந்து இந்த கூட்டத்திற்கான பணிகளுக்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மற்றொரு புறம் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த மக்கள் சந்திப்பு கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. ஆனாலும் கூட தற்பொழுது இந்த கூட்டம் என்பதே ஒரு வித்தியாசமான முறையில் தான் நடைபெற இருக்கின்றது. ஏனென்று குறிப்பிட்டால் தொடர்ந்து தற்பொழுது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து தலைமை ஒருங்கிணைப்பாளராக பதவி வழங்கப்பட்ட பின்னர் தற்பொழுது தமிழகத்தில் நடைபெறுகின்ற முதல் மக்கள் சந்திப்பு கூட்டம் என்பதுதான் கூற வேண்டும். இதற்கு முன்பு நடைபெற்ற கூட்டம் கூட உள்ளரங்கில் நடைபெற்ற கூட்டமாக தான் இருந்தது. தற்பொழுது இந்த ஈரோடு மாவட்டத்தில் நடைபெறுகின்ற கூட்டம் திறந்த வெளி ஒரு நிலத்தில் நடைபெறுகின்ற கூட்டமாக இருக்கின்றது. தொடர்ந்து இந்த கூட்டத்திற்கும் கடந்த கூட்டத்திற்கும் நடைபெற்ற கூட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசங்கள் பல இருக்கின்றது. ஏனென்று குறிப்பிட்டால் இதற்கு முன்பெல்லாம் நடைபெற்ற அந்த மக்கள் சந்திப்பு கூட்டங்களை பார்த்தால் கூட தெரியும், ஒரு சாலையில் தான் நடைபெற்றிருக்கும். சாலையில் முழுவதுமாக மக்கள் வெள்ளங்கள் அதிகமாக இருக்கும், மற்றொரு போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த முறை அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பிறகு அவருடைய மேற்பார்வையில் நடைபெறுகின்ற ஒரு முதல் கூட்டமாக தான் தமிழகத்தில் நடைபெறுகின்றது. அதாவது இந்த 16 ஏக்கர் பரப்பளவில் நடைபெறுகின்ற கூட்டத்திற்கு பல்வேறு வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த 16 ஏக்கர் நிலம் மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங் மட்டும் சுமார் 20 ஏக்கர் நிலங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து விஜய் சந்திப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளும் அதே சமயத்தில் தொண்டர்களும் வருகை தரும் பட்சத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா 16லிருந்து 18 அடுக்குகளை மேற்கொண்ட அந்த பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு அங்கதான் நிர்வாகிகள் நிற்க வேண்டும். விஜய் அவர்களுடைய வாகனத்தை நோக்கி எந்த ஒரு நிர்வாகிகளும் செல்ல முடியாத வண்ணத்தில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த பேரிகார்டும் சதுர பாக்ஸிற்கு ஒரு 400 முதல் 500 நபர்கள் வரை நிற்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 400 வட்ட அளவிலான அந்த பேரிகார்டுகளும் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயத்தில் மற்ற நிகழ்வுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா குடிநீர் வசதி என்பது ஏற்படுத்தப்படவில்லை. ஆனால் இந்த ஈரோட்டில் நடைபெறுகின்ற மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா 20 சின்டெக்ஸ் குடிநீர் தொட்டிகள் வைக்கப்பட்டு நிர்வாகிகளுக்கு போதிய வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவ உதவிகளுக்காக ஆம்புலன்ஸும் மருத்துவ முகாம்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே பார்த்தீங்கன்னா கோவில் விமான நிலையத்திலிருந்து புறப்படும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக இங்கிருக்கின்ற விஜயமங்கலம் சுங்கச்சாவடியை தாண்டி நேரடியாக இங்கிருக்கின்ற அந்த விஐபி என்ட்ரன்ஸ்குள் நேரடியாக வருகிறார். வந்ததற்கு பிறகு இங்கு அவருக்கான அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடத்தில் அவருடைய அந்த பிரச்சார வாகனம் நிறுத்தப்படுகிறது. அங்கிருந்து தான் அவர் விஜய் அவருடைய பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். அதே சமயத்தில் 50 மீட்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகிகள் பேரிகார்டு போட்டு தடுத்து நிறுத்தி வைக்கப்படுகின்றனர். அந்த விஜய் அவர்கள் பரப்புரை செய்யும் இடத்திற்குள் முக்கிய பிரமுகர்கள், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், அதே சமயத்தில் முக்கிய மாநில நிர்வாகிகள், அதே சமயத்தில் இங்கிருக்கின்ற மாவட்ட செயலாளர் மட்டும்தான் அனுமதிக்கப்படுகிறார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நேரடியாக எந்த ஒரு வாகனங்களும் பார்த்தீங்கன்னா நேரடியாக இந்த மைதானத்துக்குள் வராது. அதாவது 2 முதல் 4 கிலோமீட்டர் தூரத்திலேயே இந்த பரப்புரைக்கு வருகின்ற தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுடைய வாகனங்கள் இங்கிருந்து மாற்றுப்பாதையில் சென்று அந்த 20 ஏக்கர் பரப்பளவில் இருக்கின்ற அந்த நிலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட பின்னரே அங்கிருந்து நிர்வாகிகள் நேரடியாக நடந்து சென்று இங்கிருக்கின்ற அந்த பரப்புரை செய்யும் இடத்திற்கு வருகை தர இருக்கின்றனர். குறிப்பாக செங்கோட்டையன் இணைந்த பிறகு இது மாதிரியான நிகழ்வுகள் ஏன் நடக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கேட்கலாம். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்தபோது எம்ஜிஆர் காலத்திலிருந்தும் சரி, ஜெயலலிதா அவர்கள் காலத்திலிருந்தும் சரி, எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் அவர்தான் திட்டமிட்டு எப்படி ஒரு பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும், எப்படி ஒரு நிகழ்வுகள் நடத்தப்பட வேண்டும் என ஒரு திட்ட பயனாளராகவே அவர் இருந்திருந்தார். இப்படிதான் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறும், இப்படிதான் ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு பயண திட்டத்தினுடைய ஒரு முக்கிய நிர்வாகியாக இருந்த செங்கோட்டையன் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பிறகு இந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு மாற்று செயல்பாடுகளாக அமைந்திருக்கின்றது. இதற்கு முன்பு நடைபெற்ற பல்வேறு மக்கள் சந்திப்பில் கூட பார்த்தீங்கன்னா இது மாதிரியான பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருக்காது. நிர்வாகிகள்
சாலையில் நின்று அவருடைய தலைவர்களை பார்த்து செல்வது வழக்கம். ஆனால் தற்பொழுது இவர் இணைந்த பிறகு பல்வேறு விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பேரிகார்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது, குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது, மருத்துவ முகாம், ஆம்புலன்ஸ் போன்ற பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து காவல்துறை சார்பில் விதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து விதிமுறைகளுக்கும் உட்பட்டு இங்கு அந்த பேரிகார்டுகளும் அதே சமயத்தில் எந்த ஒரு போக்குவரத்து நெரிசலும் ஏற்படக்கூடாது என்கின்ற வண்ணத்தில் தான் தற்பொழுது இந்த 18ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற அந்த பரப்புரை என்பது நடைபெற இருக்கின்றது. இதற்காக ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த தொண்டர்களும் நிர்வாகிகள் மட்டும்தான் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. கோபிச்செட்டிப்பாளையம், பவானிசகர், சத்தியமங்கலம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு போன்ற பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து சுமார் 25,000 நபர்கள் இந்த விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு வருகை தருவார் அப்படிங்கிற ஒரு குறி இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் இணைந்த பிறகு, அதாவது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு இவர் தாவேகாவில் இணைந்த பிறகு முதல் கூட்டமாக, அதுவும் தமிழகத்தில் கொங்கு மண்டலத்தில் ஈரோட்டில் நடைபெறுகின்ற முதல் கூட்டம் தற்பொழுது வருகின்ற 18ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அதே சமயத்தில் தொடர்ந்து இந்த கூட்டத்தில் செங்கோட்டையன் அவர்களுடைய பலத்தை காட்டுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. ஏனென்று குறிப்பிட்டால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட பார்த்திருக்கலாம், அவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட கூட்டம் என்பது நடைபெற்றிருக்குது. அதற்கு பலமாக தான் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மக்கள் சந்திப்பு கூட்டம் என்பது தற்பொழுது நடைபெற இருக்கின்றது. இந்த கூட்டம் 18ஆம் தேதி தான் நடைபெற இருக்கின்றது. ஆனால் தற்பொழுதே தங்கள் தலைவர் எந்த இடத்திற்கு வருவார், எந்த இடத்தில் நின்று பேசுவார், இந்த மைதானமே எப்படி இருக்கின்றது என பார்வையிடுவதற்காக வெளி மாவட்டங்களை, அதாவது குறிப்பாக திருப்பூர், கோவை போன்ற பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த தொண்டர்கள் தொடர்ந்து அணிவகுத்து வருகின்றனர். தொடர்ந்து தங்களுடைய தலைவரை நாங்கள் பார்த்தே தீர்வோம், அவர் என்னதான் பேசப் போகிறார், 26 சட்டமன்ற தேர்தலில் எது மாதிரியான நாங்கள் நிலைப்பாடுகளை மேற்கொள்வோம் அப்படிங்கிற, எங்கள் தலைவர் எது மாதிரியெல்லாம் பேச போகிறார் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்காக தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து இந்த பிரச்சாரம் நடைபெறும் இடத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றனர்.